சமோசாவை வீட்டில் கூட பண்ணலாங்க. ஆனால் நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்களும் பண்ணாதீங்க. ஃபுல்லாக பாருங்கள் சொல்கிறேன். ஒர்க்கு கொஞ்சம் அதிகம் தான். வாங்க எப்படி பண்ணுறது பார்ப்போமா. நான் 1/2 kg மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட உப்பும் கிரவுண்ட் ஆயில் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா டைட்டாக மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. 1/2 kg உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் எடுத்து ஸ்மாஷ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போது பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஒரு 3 வெங்காயம் 2 பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சியை சேர்த்து நல்லா வதக்கி அது கூடவே கோஸ் ஒரு 10 பல்லு பூண்டை இடித்து சேர்த்து ஒரு கை அளவுக்கு புதினாவை சேர்த்து பச்சை வாசனை போன உடனே 2 ஸ்பூன் சில்லி பவுடர் அது கூடவே 2 ஸ்பூன் கரம் மசாலா 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கொத்தமல்லியை சேர்த்தா சமோசாக்கான ஸ்டஃபிங் ரெடி. இப்போ ரெடி பண்ண மாவை கொஞ்சமாக எடுத்து நல்லா மொத்தமாக இல்லாமல் கொஞ்சம் நைஸாக உருட்டி வச்சுக்கோங்க. எல்லா மாவையும் நல்லா ஒன்றா சேர்த்து சென்டராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரியே ஃபோல்டு பண்ணுங்கள். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். தப்பாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிடும். ஃபோல்ட் பண்ணுறப்ப தண்ணியை லைட்டாக மேலே அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஸ்டஃபிங் ரெடி. இப்போ எண்ணெய் சூடான உடனே ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தால் டீ கடை ஸ்டைல் சமோசா ரெடிங்க. பிடிச்சிருந்தா சேவ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.